It is my own peace that I give you. I do not give it as the world does. என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. கிரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மே மாதம் வணக்க மாதம், மாதம் இல்லையா? வழக்கம் போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்த ஆண்டவரை நினைவு கூற திருநாள். ஆகவே அந்த 3 காரணத்துக்காக லைட்டு போட்டு இன்னைக்கு கொண்டாடுவோம். ஆகவே அன்பார்ந்த மக்களே, இந்த ஒரு சின்ன டெஸ்ட் எதுக்குன்னா, நாம் வரும் பொழுது சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். கோயிலை விட்டு போகும் பொழுது இவைகளை தெரிந்து போகிறோம். சைக்காலஜியில அதை 2 வகையான பிஹேவியர்னு சொல்லுவாங்க. என்ட்ரி பிஹேவியர், டெர்மினல் பிஹேவியர். என்ட்ரி பிஹேவியர்னா வரும்போது தெரியல, ஓ ஃபாதர் இன்னைக்கு இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். டெர்மினல் பிஹேவியர். ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லப்படுகிற கருத்துக்களை கேட்டு உள்ளத்தில் பதித்து தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் போனோன்னா பெற்றோர்களும் கேட்கணும் பிள்ளைங்கள்ட்ட, இன்னைக்கு என்ன சொன்னார் ஃபாதர், என்ன கருத்து சொன்னார், என்ன கதை சொன்னார் அப்படின்னு. ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் அது கோவிலா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. என் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை. ஸ்டார் கேசர்ஸ், we Christians gaze at the stars not to read our day's luck but to see our home beyond them. இந்த புத்தகத்துல, வார பத்திரிகையில, தினத்தாள்ல கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் பலவிதமான கருத்துக்களை சொல்வார்கள் அல்லவா? அந்த நட்சத்திரத்தை பார்த்து குறி அல்ல, அதையும் தாண்டி நட்சத்திர குறி பார்க்கும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நட்சத்திரங்களின் பலனை பார்த்து மட்டுமல்லாமல் விண்மீனையும் தாண்டி விண்ணகத்தை எதிர்நோக்குபவர்களாக இருத்தல் வேண்டும். இந்த ஸ்டாரையும் தாண்டி நமக்கு ஒரு விண்ணகம் இருக்கிறது. அந்த விண்ணகத்தை நோக்கி பயணிப்பவர்களாக, நிலை வாழ்வை நோக்கி திருப்பயணம் செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம். Caterpillars and cocoons. Nature ordains that a caterpillar must struggle to escape its cocoon. It is this struggle that causes it to develop and makes it strong to survive. கம்பளிப்புழுவும் கூட்டுப்புழுவும், கூட்டுப்புழுவிலிருந்து கம்பளிப்புழுவாக வெளிவர போராடுவதுதான் இயற்கை. இந்த போராட்டம் தான் அது உயிர் வாழ வலிமை அளிக்கிறது. அது தன்னுடைய முயற்சியிலே அந்த நூலை அறுத்து கொண்டு வெளியே வரும் பொழுது அதனுள் ஏற்படுகின்ற சக்தி தான் அதை பறக்க வைக்கிறது. நல்ல உதாரணம், இந்த பெங்குவின் பேர்ட்ஸ் 2 துருவத்திலையும் இருக்குது. ஆர்க்டிக் கண்டம், அண்டார்டிக் கண்டம். கருப்பு முக்காடு போட்ட சிஸ்டருங்க மாதிரி இருக்கும். அதுங்களுக்கு எங்கேயும் போக வேண்டிய தேவையே கிடையாது. நிக்கிற இடத்திலேயே சாப்பாடு. அது ரொம்ப சுலபம் இல்லை. நிக்கிற இடத்திலே சாப்பாடு. எல்லாம் ஐஸ் கட்டியா இருக்கும். உறைஞ்சு போய் காலால் அப்படி சீச்சுதுன்னா ஐஸ் கட்டி தீர்ந்த பிறகு தண்ணி இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். மீன் வந்தானே எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் சாப்பாடு. இப்படியே இருந்ததினால் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த 2 செண்டு அது மாதிரி தான் வச்சுட்டு அதை ஆட்டிக்கிட்டே போவோம். அதான் அதுக்கு ரக்கை, பறக்க முடியாது. ஏன் கடவுள் அப்படி படைச்சாரா? இல்லை, ரக்கையுடன் தான் படைத்திருப்பார், ஆனால் பயன்படுத்தவில்லை. ஆகவே ரக்கை சுருங்கி விட்டது. இப்பொழுது அது பறக்க முடியாது. அதே போன்று எவைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அவைகள் பயனற்று போகும். Relief ships, we carry with us the peace of the indwelling God wherever we go, to keep the world in one peace. Peace I leave with you. காக்கும் கப்பல். நாம் உலகினை ஒரு நிலையில் வைக்க எங்கு சென்றாலும் குடியிருக்கும் கடவுளை எடுத்து செல்லுகிறோம். அது கடவுள் அளித்த சமாதானம். ஒரு சிலர்
சமாதான பறவைகளா இருப்பாங்க. எங்க போனாலும் சமாதானம், மகிழ்ச்சி அந்த இடத்த சுத்தி இருக்கும். ஒரு சிலருக்கு சுழி என்ன தெரியுமா? சண்டை. போற இடத்த ரெண்டாக்கிடுவாங்க, நாரதராக்கிடுவாங்க. குருக்களில் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போனாங்கன்னா அந்த பங்கு மூடிட்டு வந்துடுவாங்க. அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. மூடு விழாதான். இணைப்பவர்களாக இருக்க வேண்டும், கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், சமாதானத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். சண்டை சச்சரவு இருக்கும், இல்லாமல் இருக்காது. வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி. அதன் மத்தியிலே நான் எப்படி வாழ்கிறேன், இறை பிரசன்னத்தை எவ்வாறு கொடுக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அது கடவுள் நமக்கு அளிக்கின்ற சமாதானம். If you are yourself at peace, then there is at least some peace in the world. தாமஸ் மர்டன், நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களில் சமாதானமாய் இருந்தால் உலகில் ஓரளவாகிலும் சமாதானம் இருக்கும். சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. என் உள்ளத்தில் அந்த சமாதானமும் மகிழ்ச்சியும் அன்பும் இருந்தால்தான் அது வெளியே வரும். எங்கே குரோதம், எங்கே சண்டை, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை இருந்தால் நிச்சயமாக நல்லதை எதிர்பார்க்க முடியாது. இங்க சுத்தமானா தான் வாய் சுத்தமா இருக்கும், இங்க சுத்தம் இல்லைன்னா வாய் நாரும். அதே போலதான் உள்ளம். உள்ளம் சுத்தமானால் எண்ணம் சுத்தமாக இருக்கும், உள்ளம் சுத்தமானால் சொல் சுத்தமாக இருக்கும், பார்வை, இலக்கு, குறிக்கோள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற சமாதானம். Pathfinders, willing to re-evaluate their lives, ready to risk change, daring to make new decisions under the directions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலில் தங்களுடைய வாழ்க்கையை மறு சீராய்வு செய்ய விருப்பமுள்ளவர், மாற்றத்திற்காக ஆபத்தை சந்திக்க தயாராய் இருப்போர், புதிய முடிவுகளை எடுக்க தைரியம் உள்ளவர்களே உண்மை வழி காண்பவர் ஆவார். நல்ல உதாரணம் நம்ம போப்பாண்டவர். எது ஆவியானவர் அவரை வழி நடத்துகிறாரோ அதன்படி செய்வார். முதல் போப்பாண்டவர் பாதம் கழுவும் சடங்கில் அந்த ரிலீஃப் கேம்ப்ல போய், அகதிகள் முகாமில் போய், இந்த வருஷம் ஒரு முஸ்லிம் பெண், ஒரு இந்து பெண், ஒரு யூத பெண் அவர்களுடைய பாதங்களை கழுவினாரு. வேற எந்த போப்பானவரும் போயிருக்க மாட்டாங்க. ஏன்பா நமக்கு வம்பு? உலகம் பூரா லொல்லு லொல்லுன்னு வானுங்க, என்னத்துக்கு வம்பு? அப்படித்தானே எல்லாம் சொல்லுவாங்க, 4 பேர் நல்ல சொல்லுவாங்க. இல்லை, உடனடியாக போப்பான என்ன சொன்னாரு? அப்படியா, சட்டத்தை மாத்து. சட்டம் இல்லைன்றியா, சட்டத்தை மாத்து. மாற்றப்பட்டது. ஆகவே இப்பொழுது சட்டம் என்ன கொடுக்கப்பட்டது? பாதம் கழுவும் சடங்கில் பெண்களும் சேர்க்கப்படலாம். இந்த புனித வாரத்துல திங்கட்கிழமை எண்ணெய் மந்திரிக்கும் பூசை இருக்கு இல்லையா, அப்பதான் எல்லாரும் போவோம். ஃபாதர்கள் எல்லாம் போய் அங்க ஒரு மீட்டிங் இருக்கும், ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கும். பேராயர் வந்து சந்திப்பாரு, எங்களை எல்லாம் சொல்லுவாரு, ஈஸ்டர் வாட் சொல்லுவாரு. அப்ப சொல்லுவாரு, போப்பானவர் சட்டத்தை மாத்திட்டாரு, பெண்களும் பாதங்களும் சடங்குல பங்கேற்கலாம். தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, வேண்டாம், கொஞ்சம் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொன்னார். ஏன்? நம்ம ஆளுங்க மேல அவ்வளவு பேராயிருக்கு, அவ்வளவு ஒரு மரியாதை. வீணா சண்டை வரும். என்னத்துக்கு சண்டை? இவன் சத்தம் போட, அவன் சத்தம் போட. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிஸ்டருங்க நன்மை கொடுக்கும் போது யாரும் சிஸ்டர்கிட்ட போவே இல்லை. இன்னும் கூட சில பேர் போக மாட்டேங்கிறீங்க. ஆக அந்த மாற்றங்கள் வரும் பொழுது ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? இல்லை, நம்மிடம் அந்த மனது இல்லை. பெண் சிறுவர்களும் சிறுமிகளும் பூசோதவி செய்யலாம் அப்படின்னு சட்டம் வந்துச்சு. நான் நெல்லித்தோப்பங்கள் இருக்கும்போது பேராயிரத்துல மீட்டிங்ல பேசணும். பெண் பிள்ளைகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கலாம், பீடத்தில் அவர்கள் பூசோதவி செய்யலாம். நான் போன பங்குல உடனே பெண் பிள்ளைகளும் பூசோதைக்கு வரலான்னு சொன்னேன். ஆர்வமா பிள்ளைங்க வந்தாங்க, ஓடியாந்தாங்க. அடுத்த மாசம் மீட்டிங்ல உடனே ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டாரு. எப்படி போட்டு கொடுக்குறாரு? பேசணுமே தவிர செய்யலாம் என்று முடிவில்லையே. தாமஸ் சாமியார் உடனே அங்க துவங்கிட்டார் நெல்லித்தோப்புல அப்படின்னாரு. எல்லாம் உடனே ஆமா பேசணும் தான், ஒண்ணு முடிவெடுக்கல,
அப்ப நான் கட் அண்ட் ரைட்டா கேட்டேன், ஆண்டவரே செய்யலாமா வேணாமா? கட்டு 1 துண்டு 2 சொல்லுங்க. செய்யலான்னு சொன்னா தொடருவோம், செய்ய வேணாம்னு சொன்னா நிறுத்திக்கிறேன். அதுக்கும் சரி, போய் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க ஒரு மனநிலையை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதை தான் செஞ்சேன். என்ன ஆச்சு தெரியுமா? ஆசீர்வாதம் பாருங்க. அந்த பூசோதவி செஞ்ச ஒரு பிள்ளை, ஜோஸ்பின்ற ஒரு பிள்ளை, இன்றைக்கு கார்மல் மடத்துல ஒரு சிஸ்டர் ஒரு தேவாலயத்தில் கொடுத்தது அல்லவா, அந்த பிள்ளை பீடத்து பக்கத்துல வந்து பூசோதவி செய்தனால ஆசீர்வாதம் கடவுள் வரை தொடுகிறார். ஐயையோ எனக்கு பயமா இருக்குது, நான் செய்ய மாட்டேன் என்று இருந்தால் சாத்துஸ்கோ. ஏன் பயம்? நெல்லித்தோப்புல ஒரு பழக்கம் இருந்துச்சு, பாதங்கள் சொல்லுக்கு பண்ணு கொடுப்பாங்க. ரைட், எல்லா பங்களையும் கொடுப்பாங்க, பார்த்துருக்குறேன். ஒரு சுருக்கு பையில 5 ரூபா காசு போட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும், 12 பேருக்கும் கொடுப்பாங்க. ஏப்பா 12 பேருக்கும் சுருக்கு பையில 5 ரூபா காசு போட்டு கொடுக்குறீங்க? யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் ஒன்றும் தெரியல. கடைசியில் ஒருத்தர் சொன்னாரு, ஃபாதர் என்னவா இருக்குன்னு தெரியுமா? ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் 5 ரூபா, அது யூதாசு. அது குறிப்பிட்ட சொன்னா உடனே இருந்தாலும் யூதாசுன்னு சொல்லிடுவாங்க, பட்ட பேர் வச்சிருவானுங்க, யூதாசுன்னு கூப்பிடுவாங்க. அவங்க யாரும் பாதங்களும் செலவுக்கு வர மாட்டாங்க. ஆகவே எல்லாரையும் யூதாஸ் ஆக்கிட்டாங்க, எல்லாருக்கும் 5 ரூபா கொடுத்துட்டாங்க. ஐயா அப்ப தேவையில்லையே அந்த சடங்கு. அந்த சடங்கு எடுத்துட்டோம். புதிய முடிவுகளை எடுக்க தைரியம் உள்ளவர்களே உண்மை வழி காண்பார்கள். ஆகவே அன்பான மக்களே, இந்த அநியாயத்துக்கோ அல்லோ எல்லாரும் சொல்லுவாங்க, பயப்படாதே, இதுதான் சரி என்பதை துணிந்து காட்டு. மனித குலத்தை எது ஒன்றுபடுத்துமோ அதுவே நல்லது, மேலானது, அழகானது. எது பிரித்து சிதைக்குமோ அது கேடானது, தவறானது, இழிவானது. டால்ஸ்டாய். For every pain we must bear, for every burden, every care there is a reason, for every grief that bows the head, for every teardrop that is shed there is a reason, for every hurt, for every plight, for every lonely pain-racked night there is a reason. But if we treat God as we should, it will turn out for our good. He knows the reason. நாம் தாங்கிக் கொள்ளும் ஒவ்வொரு வலிக்கும், ஒவ்வொரு பளுவுக்கும், ஒவ்வொரு பரிவுக்கும் ஒரு காரணம் உண்டு. நாம் தலைகுனியும் ஒவ்வொரு துன்பத்திற்கும், நாம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு காயத்திற்கும், தனிமையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு வருந்தலுக்கும், துன்பம் நிறைந்த இரவுகள் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. நாம் கடவுளுக்கு அளிக்கும் மதிப்பும் மரியாதையினும் இருந்தால் அது நம் நன்மைக்காகவே இருக்கும். காரணங்கள் அவருக்கு தெரியும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.